இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். பேபிஸ்க்கு புதுசாக ரெசிபிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நேற்று பீட்ரூட் கட்லெட் தான் பண்ணியிருந்தேன். பேபிஸ்மே விரும்பி சாப்பிட்டாங்க. இதோட ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் விளாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பேபிஸ்க்கு எக் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் ரெண்டுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், கடுகு, சின்ன வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள். ரைஸ் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வேக வச்சாச்சு குக்கரில். 2 பேருக்கு ஒரே ஒரு எக் தான் அடித்து ஊற்றிருக்கேன். எக்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குட்டி குட்டி சைஸாக வர்ற மாதிரி நல்லா கொத்தி விட்டுட்டேன். இன்னொரு சைட் குக்கரில் வந்து வெறும் ரைஸு கூடவே சின்ன வெங்காயம், சீரகம், லைட்டாக உப்பு மட்டும் 2 கல் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா குழைய விட்டாச்சு. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக் கூட சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் கொஞ்சம் ரைஸை மட்டும் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்தாச்சு. ஃபைனலி எக் ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேபிஸ்க்கு நான் என்ன வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்களும் மாம்ஸ், நியூ மாம்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பேபிஸ்க்கு என்னென்ன வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேபிஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ப்ராடக்ட்மே சர்ச்சும் பண்ணல, வாங்கியும் வைக்கல. எல்லாமே பிறந்ததுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருந்தேன். அதுலேயும் வெட் வைப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் பேபியோட சென்சிட்டிவ் ஏரியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்படின்றதுனால ரொம்பவே பார்த்து தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 வைப்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணி எனக்கு செட் ஆகலை. ஃபைனலி அப்போலோ வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். வைப்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கவே 2ஆக டேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்வின் பேபிஸ் அப்படின்றதுனால கொஞ்சமாக சிக்கன நடவடிக்கை தான்.